வீடு ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஜெப சத்தம் கேட்டுதான் ஆக வேண்டும். எந்த வீட்டில் ஜெப சத்தம், ஆராதனை சத்தம், வசனத்தினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக கர்த்தர் உலாவுவார். அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தரே வசிப்பார். நீங்கள் போய் நிற்கணும். கணவனாரை குறித்து யாரிடத்துலையும் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்துல போய் உங்கள் கம்ப்ளைண்ட் எல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க. மனைவியை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கணவனாரை குறித்த கம்ப்ளைண்ட்டை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்த கம்ப்ளைண்ட்டை யாரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, எனக்கு இது பிடிக்கல, நீங்க கொஞ்சம் மாற்றுங்க, நீங்க கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாள்ல பதில் தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, என் குடும்ப சமாதானத்திற்காய் நான் இனி என் வாயை வேறு யாரிடத்திலும் திறக்க மாட்டேன். கர்த்தரிடத்துல மட்டும்தான் நான் திறப்பேன். அமைதியா இருங்க, ஒண்ணுமே சொல்லாதீங்க. சிலருக்கு ஒரு பெரிய